நம்ம மனமே நமக்கு எதிராக எப்படி செயல்படுது? நம்ம மனதை சரியான வழியில நாம எப்படி பயன்படுத்துறது? பொதுவா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அப்படி என்பது ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம மனம் நமக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்றதை விட நம்ம மனதை நம்ம சரியான வகையில கையாளல அப்படின்னு கூட சொல்லலாம். உதாரணத்துக்கு ரொம்ப நாளுகளா கஷ்டங்களும் துன்பங்களும் மன சோர்வையும் அனுபவிச்சிட்டு இருந்த ஒருத்தருக்கு திடீர்னு தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவரால் அந்த மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவத்தை மன ரீதியாகவும் ஆத்மார்த்தமா இருந்துட்டு சந்தோஷமா அவரால் அனுபவிக்கவே முடியாது. எதையோ ஒன்று இழந்துட்டதா அவர் இருந்துட்டு ஃபீல் பண்ணுவாரு. அவரு மகிழ்ச்சியான நிலையில தான் இருக்காரு, இருந்தாலும் அது நிறைவா இல்லை, தான் ஏதோ ஒன்று இழந்தது போல தான் ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எப்பவுமே துன்பத்தாலேயும் கஷ்டத்தாலேயுமே இருந்துட்டு அவர் மனம் சூழ்ந்திருந்ததுனால அதை நோக்கியே அவருடைய எண்ணமும் விருப்பமும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டு இருக்கும். அவருக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு விதமான புதுமையாகவும் அப்படிதான் அவருக்கு தோணும். அவர் மகிழ்ச்சியை விரும்பினாலும் அந்த மகிழ்ச்சி மனப்பான்மை அவருக்கு சந்தோஷம் தர்ற வகையில இருக்காது. இது ஒரு வகையான மனநோய் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனதை நாமளே தவறா கையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிற வகையில தான் இதை சொல்ல முடியும். இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு முதியவர் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு முழங்காலால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது முழங்கால் வலிகளால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதனால் அவங்க வீட்டில் அவங்கள ரொம்ப அதிகமாக கேர் எடுத்து கவனம் செலுத்தி பார்த்துக்கிட்டாங்க. அந்த கவனம் செலுத்தி அவங்கள அந்தளவுக்கு கேர் எடுத்து பார்த்துக்கிட்டது அந்த முதியவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவங்க அந்த மூட்டு வலிகளால் இருந்துட்டு ரொம்பவும் இருந்துட்டு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சா கூட அதனால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான பலன்களை நினச்சி அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. அதனால் அந்த முழங்கால் வலியை தான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. அது வேணும்னு சொல்லிட்டு அவங்களே அறியாமல் அவங்க அதை விருப்பப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியான ஒரு நிலை வரும்போது கூட நம்ம துன்பத்தால் இருந்துக்கிட்டு மூழ்கி இருந்ததுனால அந்த மகிழ்ச்சியான நிலையை நாம் முழுமையாக அனுபவிக்கிறதும் இல்லை, அது ரொம்ப நமக்கு புதுசாகவும் தெரியுது. முதல்ல உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அனைத்தையுமே மகிழ்ச்சியாக நீங்கள் வைக்க கற்றுக்கொள்ளுங்க. மகிழ்ச்சி தான் உங்களை இன்னும் ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்பவும் சந்தோஷமான மற்றவர்களுக்கு புரோஜனமாக ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரும். தினம்தோறும் காலை எழுந்தவுடன் நான் ஒரு சுய பிரகடனத்தை சொல்கிறேன். இந்த சுய பிரகடனத்தை கூறுங்க. இந்த சுய பிரகடனத்தை கூறுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சி இருக்கிற சமயத்தில் இந்த சுய பிரகடனத்தை கூறின நிலையை தவிர்த்து மற்ற சமயங்களில் உங்களுக்கு துன்பத்தை குறித்தும் கஷ்டத்தை குறித்தும் எப்பெல்லாம் சிந்தனைகள் தோணுதோ அதற்கு நேர்மறையாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, இப்போ சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத திரும்ப திரும்ப கூறிக்கொண்டே வாங்க. நீங்கள் இதுவரைக்கும் பொதுவாகவே நாம் ஒரு கடி ஜோக்ஸ் அல்லது இருந்துட்டு சினிமாக்களில் இருந்துட்டு ஏதாவது ஒரு காமெடிகளை பார்த்துருப்போம். அந்த காமெடிகள் நம்ம இருந்துட்டு திரும்ப பார்க்கணுங்கிறதே தேவையில்லை, அதை நினச்சி பார்த்தாவே நம்மளுடைய முகத்தில் ஒரு ஸ்மைல் வரும். ஸோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக அனுபவித்த தருணங்கள் உறவினர்களோடு இருந்ததாக இருக்கட்டும் அல்லது இருந்துட்டு பணம் சார்ந்ததாக இருக்கட்டும், எந்த ஒரு விதமாக கூட இருக்கட்டும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த ஒவ்வொரு தருணத்தையும் உங்களுக்கு அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போது நேர்மறையான எண்ணங்களாக அதை நினைவாற்றலாக நினைவு ஓட்டங்களாக ஓட்டுங்க. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க மகிழ்ச்சியான ஒன்றதாக மாறும். இதை ஒரே நாளில் இருந்துட்டு மாறிடாது, தொடர்ந்து ஒரு பயிற்சி மூலியமாக மாறும். இப்போ நான் ஒரு சுய பிரகடனத்தை சொல்கிறேன். இந்த சுய பிரகடனத்தை காலை எழுந்தவுடன் தினமும் கூறுங்க. உங்களால் எப்பெல்லாம் கூற முடியுதோ அப்பெல்லாம் திரும்ப திரும்ப கூறுங்க. இன்றும் என்றும் தெய்வீக ஒழுங்கு என் வாழ்வை இயக்குகிறது. இன்று அனைத்தும் என் நன்மைக்காக இணைந்து செயல்படுகின்றன. எனக்கு இன்று ஒரு புதிய அற்புதமான நாள். நாள் முழுவதும் நான் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறேன். நான் மேற்கொள்ளும் அனைத்தும் செழிப்புறுகிறது. தெய்வீக அன்பு என்னை சூழ்ந்துள்ளது, என்னை கட்டி தழுவுகிறது. நான் அமைதியின் வழியில் செல்கிறேன். ஸோ இந்த சுய பிரகடனம் முழுக்க முழுக்க பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சுய பிரகடனத்தை தினமும் கூறுங்க. அதுவும் காலை எழுந்தவுடன் கூறுங்க. இரவு உறங்குவதற்கு முன்னாடி இருந்துட்டு கூறுங்க. உங்களால் எப்போவெல்லாம் கூற முடியுதோ அப்போல்லாம் இந்த சுய பிரகடனத்தை மனதார ரொம்பவும் இருந்துட்டு உணர்வு ரீதியாக வெளிப்படுத்துங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில வார்த்தைகள் இருந்துட்டு மாற்றிக்கோங்க கூட. ஆனால் அது முழுக்க முழுக்க ஒரு பாசிட்டிவ் வேர்டாக மட்டும்தான் இருக்கணும். வாழ்க வளமுடன். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.